வணக்கம், நான் ஷெப்டினா. வெல்கம் பேக் டு ஷெப்டினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊரில்னா காரைக்குடியில் இருக்கோம். இன்றைக்கி பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இவங்க பண்ணுற இடியாப்பம். இடியாப்பங்கிறது மோஸ்ட்லியாக காரைக்குடி போவோம். நைட்டு டின்னருக்கு தான். நைட்டில் இங்கே இருக்க மக்கள் அதுவும் சும்மா அந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்றது இல்லை. இது வந்து தேங்காய் பால் ஊற்றி அந்த மாதிரி விட நைட்டு வந்து இதை தாளிச்சு சாப்பிட்றதான். இடியாப்பம்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. பர்டிகுலராக நான் மதுரையில் ரீசெண்டாக பண்ணும்போது, அதாவது லாஸ்ட் இயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பச்சரிசி வச்சு பண்ணாங்க. நாங்கள் வந்து முழுக்க புழுங்கரிசி தான். புழுங்கரிசி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ அப்புறம் குழந்த பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் இதை எடுப்போம். ஏன்னா புழுங்கரிசிங்கிறது வந்து புளிக்காமல் இருக்க மாவை அப்படியே அவிச்சு பண்ணுறதுனால அது நல்லா இருக்குன்னு பண்ணுறோம். இவங்க இடியாப்பத்தை என்ன பண்ணனா புளிஞ்ச பிறகு திருப்பி தண்ணியில் போட்டு திருப்பி வந்து தாளித்து கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் வந்து தாளிப்போம். அதை உதுத்துட்டு கெட்டி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து கெட்டி தயிர் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதில் அந்த இடியப்பம் உதுத்த இடியப்பனை போடுவோம். புளிஞ்ச இடியப்பனை தண்ணிக்குள்ளே வச்சு உதுத்து எடுத்து போட்டு தாளித்து எடுப்போம். அது வந்து செட்டிநாடில் ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் ரெகுலராக இடியப்பம் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இருக்குது, அந்த பச்சை மிளகோட காரம். ஆமாம், அந்த கடுகு உளுத்தம் 1-2 கடிக்கும் போது அந்த வாசத்தோட அந்த பச்சை மிளகா காரம் எடுத்தோடனே காரம் தான். வாங்க ஆச்சியை போய் மீட் பண்ணலாம். ஆச்சியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருமதி முத்துக்கருப்பு ஆச்சி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 வருஷமாக அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். அதே டைமில் அவங்க 20 வருஷமாக வந்து செட்டிநாடு பலகாரம் பண்ணிட்டு வராங்க. அவங்க வீட்டு முறையில் பண்ணுற பலகாரம் இடியாப்பம் மாவும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் மாவு வந்து மிஷினில் அரைச்சி அதை திரும்ப நாங்கள் பக்குவமாக நிழலில் காய போடுவோம். வெயிலில் காய போட மாட்டோம். வீட்டுக்குள்ளே நிழலில் காய போட்டு அது ஒரு நாள் காஞ்சதுக்கு பிற்பாடு அதை வறுத்துருவோம். நல்லா மணலாக வறுத்து வச்சுருவோம். ஆற வச்சு பேக் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். இது எங்களுக்கு 200-250 கிலோ கூட மாதம் போகும். சீர் கொடுப்பாங்க மாமியாருக்கு. 31 படி 51 படின்னு கொடுப்பாங்க. வீட்டு தேவைகளுக்கும் வாங்கிக்குவாங்க. 2 கிலோ 4 கிலோ 5 கிலோன்னு வாங்கிக்குவாங்க. கல்யாணத்துக்கு அவிக்கிறதுக்கு சமயக்கார கேட்குறாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு தான் இன்றைக்கி ஆச்சி நம்ம ஏன் இந்த ரெசிபி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகிறோம். வாங்க ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு அந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆச்சி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அந்த செட்டிநாடு இடியாப்பம் பண்ண போகிறோமோ, அது நீங்கள் நீங்கள் எந்த டைமில் அதிகமாக வந்து இங்கே மக்கள் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க? இடியப்பம் வந்து நைட்டில் தான், நைட் டின்னருக்கு தான் நிறைய எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். இப்போ இடியப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இடியப்பம் வந்து இப்போ நம்ம 2 ஆளாக்கு மாவு எடுத்துக்கிறோம்னா புழுங்கரிசி மாவு தான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு. உளுந்து 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டேன். தாளிக்கும் போது தயிர் ஆட் பண்ணிட்டேன். தயிர் வந்து ஒரு 1/4 டம்ளர், உப்பு வந்து தேவையான அளவு. சரிங்க ஆச்சு. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அரிசி வந்து ஊற வைக்கிறோன்னா புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். நல்லா தண்ணி ஊற்றி களையணும். அப்போ தான் மாவு வெள்ளையாக இருக்கும். களைஞ்சி நம்ம வச்சுட்டோன்னா திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு படி அரிசி 5 படி அரிசினா 1 ஹவர் ஊறினா போதும். அது பல்க்கு கூட நாங்கள்லாம் இப்போ பண்ணோன்னா காலைல 10 மணிக்கு ஊற வச்சோன்னா மதியம் 2 மணிக்கு தான் அரைக்க எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் பக்குவமும் இருக்குது. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக ஊறணும். அரிசி இந்த முதும்பி வரணும், அந்த உபரி வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு மாவு கணிசமாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் மாவு பின்னாடி. இந்த அரிசியை ஊற வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த ஸ்டேஜ் அரிசியை ஊற வச்சு நல்லா களைஞ்சி தான் ஊற வைக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? தண்ணியை இருத்துட்டு அதை ஒரு கூடையில், தண்ணி வடிதட்டுக்கு மாதிரி ஒரு கூடை இருக்குது, மூங்கில் கூடை. அந்த கூடையில் நல்லா கொட்டி தண்ணி நல்லா அதை ஒரு 1/2 மணி நேரம் விடுறோம் இந்த தண்ணி இறங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சேலையோ ஒரு துணியோ நல்லா விரித்து, கலர் ஒட்டாதது இல்லைன்னா வெள்ளை வேட்டி, அது நல்லா காட்டன், அதை விரித்து அது மேலே அந்த அரிசியை கொட்டி விட்டு நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. நிழலில் தான் வச்சு அதை அந்த ஈரமெல்லாம் எடுக்கும். அந்த இஞ்சிரும், துணி வந்து இஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து நம்ம கையில் அள்ளும்போது இப்படி அள்ளையில் கையில் ஈரம் வரக்கூடாது. ஆனால் அரிசி ஈரமாக இருக்கும். அந்த ஊறினதுனால அந்த ஈரத்தன்மை இருக்கும் அரிசிக்குள்ளே, கையில் ஈரம் ஒட்டாமல் இருக்கும். சன்லைட்டில் காயக்கூடாதா? சன்லைட்டில் காய வச்சோம்னா இடியப்பன் புளியும் போது முனிங்கிரும். அந்த நார நீளமாக வராது, முனிங்கி போயிடும் அரிசியோட அந்த இது. திரும்ப காஞ்ச மாதிரி ஆயிரும்ல அரிசி, காஞ்ச அரிசி மாதிரி ஆயிரும், ஊர்ன அரிசி மாதிரி இருக்காது. ஆச்சு, ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நல்லா காய வச்சாங்க. அரிசி இப்போ காய வச்சு எடுத்துட்டோம். இந்த ஈரமாக இருக்குது, கையில் ஒட்டாமல் இருக்குது. இதான் பக்குவம். இப்படி எடுத்து கையில் ஒட்டக்கூடாதுல்ல? கையில் ஒட்டாது பாருங்க. ஆனால் அந்த அரிசி ஈரத்தன்மை இருக்குது. ஈரத்தன்மை இருக்குது.
ஓகே, இதுக்கு மேலே ட்ரை ஆகக்கூடாது. ஆமாம், ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆனால் அந்த காஞ்ச அரிசி அரைக்கிற மாதிரி வந்துடும். ஓகே ஓகே, டன் டன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். ஓகே. மிஷினில் அரைச்சிட்டு வந்து நம்ம அப்புறம் திரும்ப துணியில் விரிச்சு விடணும். விரிச்சிட்டு ஒரு நாள் நல்லா காஞ்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளோ இதுக்கு அடுத்த நாளோ எடுத்து நம்ம வறுக்கணும் மாவை. ஓகே. அப்போ மிஷினில் அரைக்கும் போது அப்படி நைஸாக அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிடணும். சரி, ஓகே தான். அந்த ஈரத்தோடு வறுக்கலாம். வறுத்தோன்னா நல்லா வறுக்கணும், பொறுமையாக வறுக்கணும். அந்த மாதிரி வறுக்க தவறிட்டோன்னா அது ஸ்மெல்லு வந்துடும் மாவு. ஓகே. அதனால கொஞ்சம் நல்லா அந்த ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் வறுத்தோன்னா ஈஸியாக வறுத்தரலாம், நல்லாயிருக்கும். அதாவது மாவு அரைச்ச பிறகு. மாவு அரைச்சி. சரி, ஓகே. இது வந்து இப்படி மணல் மாதிரி இருக்கணும். இந்த ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாவு வறுக்கும் போது நமக்கு மணல் மாதிரி தெரியும், அந்த காஞ்ச மணல் மாதிரி. அப்படி வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு கொட்ட வேண்டியது. சரி, ஓகே. சிம்மில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மாவு செவக்காமல் இருக்கும். இல்லைன்னா மாவு செவந்துடும். இப்போ இது கம்பல்சரியா வறுத்து பண்ணுறது? அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க? இல்லை, அந்த காலத்தில் வறுத்தாங்க. நடுவில் வறுக்காமே வச்சாங்க நிறைய பேர். ஏன்னா ஒரு 2-3 நாள் நிழல்லே காய போட்டு நல்லா அந்த ஈரமெல்லாம் இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் பிற்பாடு வெயில்ல, அது இலை வெயில்ல காலையில் 6 மணிக்கு கொண்டு போய் வைக்கணும். 8 மணிக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அதை கொஞ்ச நாள் கிண்டி விட்டு ஆற வச்சுட்டு திரும்ப பேக் பண்ணி புளிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வறுத்துட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் வண்டு கூட வராது. பயப்படாமல் வச்சுக்கலாம். அதாவது இது மாதிரி பேக் பண்ணி சேல் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வறுத்தோம்னா நம்ம இன்றைக்கே நம்ம எடுக்கணுங்கிறது இல்லை. எத்தனை நாள் கழிச்சு ஒரு 6 மாதம் 10 மாதம் வரைக்கும் கூட இந்த மாவு கெட்டு போகாது, வச்சுக்கலாம். நம்மகிட்டேருந்து வாங்குறவங்களும் பத்திரமா வச்சுக்கலாம். சரி, ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறலாம் இல்லை, வெளியிலே வச்சுக்கலாம். மாவு ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு உலக்கமாக 2 உலக்கமாக மட்டும் போட்டு வறுத்தோம்னா ஈஸியாக வறுத்துரும். நம்ம கையும் வலிக்காது. கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு வறுபடுற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை வலிக்காமல் இருக்கும். மாவு ஒரே மாதிரி ஒத்து வறுபடும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக போட்டு வறுத்தா போதும். கொஞ்சமாக போட்டு வறுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த பக்குவம் மாறுமா? கலர் மாறும்ல. ஓகே. நமக்கு வந்து மாவு வந்து வறுக்கிறது நல்லா வறுத்துருவோம், அதனால ஒன்றும் இல்லை. செக் பண்ணுறது நம்ம வறுக்கையிலே தெரிஞ்சிடும். நமக்கு ஈர மாவாக இருக்கிறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். வறுத்தப்புறம் நமக்கு லேஸாக இருக்கும் மாவு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு 2 ஆளாக்கு மாவு இல்லை ஒரு ஆளாக்கு மாவு புளிஞ்சோன்னா எவ்வளோ இடியப்பன் வருதோ அதுக்கு வந்து இது 1/2 ஆளாக்கு மாவு புளிஞ்சா போதும். வறுத்த மாவு. அதாவது வறுக்காதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆளாக்கு மாவு யூஸ் பண்ணோம். வறுத்த மாவு தான் அதுலேயே 1/2 ஆளாக்கு புளிஞ்சா அந்த அளவுக்கு ரெடி கொடுக்கும். ஓகே. அப்போ எனக்கு வறுத்துட்டு எனக்கு காமிங்க. சரி. இப்போ வறுத்தாச்சு. இதை கொட்டி ஆற விடணும். சரி. சூடாக இருக்கும் மாவு. சூடு வறுத்தனால காமிங்க. சூடாக இருக்குல்ல, அதனால அப்படி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆற விட்டு அப்போ நம்ம எடுத்து போடணும். சரி, ஓகே. அப்போ ஆறின மாவு நம்ம கையில் இருக்குல்ல, இருக்கு. இது வறுத்த பிறகு நம்ம சூடு ஆறணும்னா எவ்வளோ நேரம் ஆற வேணும்? இது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் ஆறணும். ஓகே. நல்லா நான் அப்படி ஐஸ் மாதிரி வரணும் இல்லை மாவு. சரி. அப்போ தான் இதுக்குன்னா வேர்வை வந்துடும். சூடோட பேக் பண்ணிட்டோன்னா வேர்வை வந்துடும்ல. ஓகே. இந்த சூடு இருக்காது. அப்போ வீணாக போயிடும் மாவு. வீணாக போயிடும். ஓகே, டன். நம்ம எப்பயுமே மாவு வந்து ஒன்றா மொத்தமாக போட்டு பிசைஞ்சிக்க கூடாது. பிசைஞ்சால் நமக்கு புளியறது கஷ்டமாக இருக்கும். அது நமக்கு ஒரு ஈஸி வே தான். நம்ம புளியறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத. கை வலி வந்துடும், புளிய முடியாது, டயர்ட் ஆயிடுவோம். ஒரு டம்ளர் மாவாக போட்டு பிசைஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்குது. இந்த இதை ஒரு மாவு 1 டம்ளர் மாவை பிணைஞ்சு புளிஞ்சிடறோம். புளிஞ்சு எடுத்த பிறகு திரும்ப உள்ள தண்ணி சுட்டுக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த டம்ளர் மாவை போட்டு அந்த தண்ணி சுடு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு ரெண்டுமே ஒரே டைமில் நமக்கு வேலையாகும். இப்போ அதில் உப்பு போடுறோம். இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் சுடு தண்ணியை ஊற்றி பிசையப்போம். சுடு தண்ணி ஆவி வருது. ஓகே. இந்த மூடி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தா தண்ணி சூடாக இருக்குது. இப்போ எடுத்துக்கிறோம். ஓகே. ஊற்றிட்டு இப்போ வந்து இப்போ இப்படி கரண்டி இதால் கிண்டுறோம். ஏன்னா சூடோடு நம்மளால் கிண்ட முடியாது. ஓகே. இந்த சுடு தண்ணி ஊற்றி எதுக்கு பிசைகிறோன்னா அப்போ அது மாவு வெந்துடும். வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து அப்போ தான் பக்குவம் கரெக்டாக இருக்கும். ஓகே. இந்த ட்ரை மாவோட பச்சை தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் இறுக்கமாகவும் இருக்கும், புளியவும் முடியாது. அதுக்காக தான் சுடு தண்ணி ஊற்றி பிசைகிறது. ரொம்பவும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினா மாவு ரொம்ப ஊற்றினா அப்படி கொழுகுலாம் லூஸாக கொட்டிடும். சரி, ஓகே. லூஸாக கொட்டிட்டா அந்த இடியப்பனோட பதம் இருக்காது. அப்போ அந்த பக்குவத்தை காமிங்க, கையில் எடுத்து பார்க்குறேன். மாவு பிசைஞ்சாச்சு. ஓகே. இப்போ இந்த மாதிரி பக்குவம் தான். நல்லா உருண்டு வந்து. ஆமாம், உருண்டு வந்துருக்கு. சூடோட வச்சு புளிஞ்சோன்னா இன்னும் ஈஸியாக புளிஞ்சா. புரியுது. இது அந்த அதை பிடிச்சா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கு. அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது.
ஒட்டாத பக்கம் கையில், அதாவது லைட்டாக அப்படி ஒட்டும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தொட்டா அப்படி மெதுமெதுன்னு இருக்கும். ஆமாம். இப்போ புளிஞ்சிடலாமா? புளிஞ்சா. சரி. இது இடியாப்ப கட்டல. ஆமாம். இது நம்ம செட்டிநாடு இடியாப்ப கட்டை. செட்டிநாடு கட்டை. இந்த கட்டை பாருங்க, இடியாப்ப கட்டை. இந்த சைடு இங்கே ஃபேமஸில். ஆமாம், இங்கே மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்தாங்க ஆச்சு, மாவு போட்டாச்சு. ஆமாம், இப்போ புளிய போகிறோம். இப்படி குட்டி குட்டியாக புளிய வேணாம். ஓகே, இப்படியே நீளமாக புளிஞ்சு விட்டுலாம். சரி, ஓகே. புளிஞ்சிட்டு இப்போ இதை மூடிடணும். சரி, ஓகே. அந்த ஒரு ஆவி வந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். அடுத்த இடியப்பன் அதோட ஒட்டாது. எப்படி சொல்றீங்க? ஒரு இப்போ இதை புளிஞ்சிருக்கோம். சரி. இப்போ இதெல்லாம் நம்ம செட் பண்ணி போறதுல நீங்க திறக்கையில பாருங்க. ஓகே. அது ஒரு ஆவி வந்திருக்கும். ஓ, அப்படிதான் புளிவீங்களா? ஆமா. ஓகே, அப்படியே விட மாட்டீங்க, மொத்தமா மூடுறது இல்ல. அதுனா ஒட்டிக்கும். ஒட்டிக்கும். இப்போ இந்த ஒரு ஆவி வந்திருக்கிறதுனால இந்த இடியப்பன் அந்த இடியப்பன் ஒட்டிக்காது. சரி, அப்போ தனித்தனியாக ஒரு சொல்றீங்க. அப்போ நான் எடுக்கிறேன். அந்த பாருங்க, நம்ம புளிஞ்ச மாதிரி இருக்காது. ரைட் 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 ரைட். அப்படி நல்ல அப்படி ஃப்ரீயா வருது. ஆமா. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு, மூடி போடுறோம். எவ்வளோ நேரம் ஸ்டீம் பண்ணணும்? அது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். சரி, 2 நிமிஷத்துல நமக்கு அந்த கலர் மாறிடுச்சுன்னா எடுத்துட வேண்டியது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டு உதுக்குறோம், தண்ணியில விட்டு. ஓகே. இது ஆறல எதுக்கு போடுறோம் ஆச்சு நீங்க? அந்த உதிரணும்ல. ஓகே, தனித்தனியா வரதுக்காக. தனித்தனியா வர. சரி, ஓகே. போட்டு தண்ணியில போட்டு அப்புறம் எடுத்துறோமா? தண்ணியில போட்டு புளிஞ்சு அப்படி உதுத்துறோம். அப்படி எப்படி இது பண்ணும்போது அது பொல பொலன்னு உதிர்ந்துடும், நீளமா வந்துடும், சேரடமா சேர்ந்துக்காது. இந்த மாவு லூஸாக இருந்துச்சுன்னா கெட்டியமாக அப்படி ஒன்று சேர்ந்துடும். இப்போ இடியப்பண்ண புளிஞ்சு எடுத்துட்டோம். அதை தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி உதுத்து வச்சுருக்கோம். இப்போ உதிரியாக. எதுக்காக அப்படி டைட்டாக புளிஞ்சிங்கன்னா காரணம்? அந்த தண்ணி இருந்தால் நமக்கு இடியப்பம் நொசு நொசுன்னு போயிடும். தண்ணி இல்லாமல் இருக்கணும், உதுக்கணுங்கிறதுக்காக தான் தண்ணிக்குள்ளே நினச்சி உதுத்து விடுறோம். இப்படி கொடி கொடியாக வரணும்ட்டு. சரி, ஓகே. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறப்ப பார்த்தது நம்ம தாளிக்கிறோம். கடலை யூஸ் பண்ணி தாளிக்க போகிறோம். சரி, ஓகே. சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் கொஞ்சம் வேலை. பட் வெரி குட். ஓகே, நம்மக்கிட்ட இருக்க காடிய கடலை எண்ணெயை நம்ம தாளிக்கிறதுக்கு கொடுக்குறோம். இப்போ கடுகு உளுந்து போட்டு தாளிப்போம். எண்ணெய் சூடாச்சு. ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து போடுறோம். கடுகு உளுந்து போடுறோம். இது 5 ரூபாயில் இருக்க டப்பா தான். ஆமாம். இந்த கடுகு போடுறோம். ஓகே, கொஞ்சமாக போட்டால் போதும். சரி, ஓகே. ரொம்ப தேவையில்லை. இந்த உளுந்து போடுறோம். உளுத்தம் பருப்பு. உளுந்து வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே. போட்டோம். நம்ம அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் உளுத்தம் பருப்பு போட்டு உளுந்தம் போட்டாச்சு. உளுந்து செவந்துருச்சு. நீங்கள் வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் போடும். சும்மா கொஞ்சம் தான் போடுற வெங்காயம். ஆமாம். ஒரு வெங்காயம் இருக்குமா? ஆமாம், ஒரு பெரிய வெங்காயம் போடும். ஓகே. இப்படி பசங்களை உடச்சி போடுறீங்களா? அப்படி எல்லாரும் கட் பண்ணியிருப்போம். இப்படி வகுந்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாய். அவ்வளோதான். ஏன்னா நம்ம அது முழுசாக போட வேண்டாம். இந்த மாதிரி 2 மிளகா போட்டால் போதும். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஆமாம். தாளிப்பு, கடுகு, சிம்பிள். வெங்காயம், மெனக்கடணும். அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் தயிரை ஊற்றிட்டு அடுத்தது நம்ம இடியப்பத்தை போடுறோம். அந்த தயிர் வந்து அந்த புளிப்பு தன்மைக்காக தான் எப்படி கிளறிடும் தயிரை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பண்ண வேண்டியது இல்லையா? இல்லை, ஆஃப் பண்ண வேண்டாம், இப்படியே தான். ஓகே. இப்போ இதில் வந்து இதை போடுறோம், இடியப்பட்டம். இந்தாங்க. தயிர் போட்ட மாதிரி தெரியாமல் போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா இல்லை அப்படியே ஆன்ல இருக்குமா? அப்படி ஒரு செகண்ட் கிளறிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் செட்டிநாடு இடியாப்பம், ரைட்டா? ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. ஓகே. கொஞ்சம் கூட மூட்டி கிண்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே சேரணும்ல, அந்த மோர் தன்மை வந்து இதில் இருக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த தயிர் நீங்கள் போடும்போது அந்த வாசம் தெரியுது. ஆமாம். அந்த தாளிப்போட அந்த கடலையில் அந்த உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசம் நல்லா தெரியுது. தெரியும். அவ்வளோதான். எனக்கு டேஸ்டிங் தரீங்களா? தரேன். எங்கள் கிண்ணம் இந்த அந்த கிண்ணத்தில் கொடுங்க கொஞ்சோண்டு, எப்படின்னு பார்த்துடலாம். தொட்டுக்கு அப்படியே கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கணும். ஆமாம். இந்த பச்சடி கோசமல்லி இருக்கிறதா? பச்சைமல்லி கோசமல்லி. நான் அடுத்த வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை தேங்காய்லாம் போட வேண்டியதில்லை. தேங்காய் எதுவுமே தேவையில்லை.
கடுகு உளுத்தம்பருப்பு 1-2 கடிக்கும் போது அந்த வாசத்தோட அந்த பச்சை மிளகாய் காரம் எடுத்த உடனே காரம் தான். அந்த உளுந்தம்பருப்பும் சேர்ந்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே வேண்டாம், அப்படியே சுட சுட சாப்பிடலாம். சுட சுட செஞ்சு யாரை கொடுக்கும்போது அப்படியே சாப்பிடலாம். ஈவினிங்கே கூட நம்ம புளிஞ்சு வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு சாப்பிட போகும்போது சூடாக தாளிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்க நூடுல்ஸ் பதிலாக செஞ்சு கொடுங்க. ஒன்ஸ் பழகிட்டானா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப நன்றி ஆச்சி. தேங்க்யூ வெரி குட் ப்ரிப்பரேஷன். எங்கள் தோட்டம் ரொம்ப இனிப்பே பண்ணிதாங்க. சரி, அந்த நாட்டு சக்கரெல்லாம் போட்டு எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க, எனக்கு இடியப்பன் ரெசிபி பார்த்தீங்க, ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு வேலை மெனக்கிடணும், ஆனால் ரொம்ப திருப்தியான ரெசிபியாக இருக்கும். ஈஸியாகவும் நீங்கள் செய்யலாம். நான் செஞ்ச பக்குவப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்து புழிஞ்சிங்கன்னா எவ்வளோ வேணாலும் நம்ம எத்தனை பேருக்கு 10 பேர் கூட நம்ம இடியப்பன் ரெடி பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான வேலை தான் இது. நான் என்னோடய நம்பர் தரேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறோம், அந்த இடியப்பாவும் நாங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நம்பரும் தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி அனுப்பணுமோ அந்த மாதிரி அனுப்பிச்சி வைப்போம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9487536839. அற்புதா ஸ்நாக்ஸு. வெப்சைட் வந்து www.arbudasnacks.com. ஆச்சி வந்து இடியாப்ப மாவு மட்டும் இல்லை, பலகாரங்கள் செட்டிநாடு பலகாரம் நிறைய பண்ணுறாங்க. அது இல்லாமல் சாம்பார் பொடி கொடுக்குறாங்க, அப்புறம் வத்தல், ஆமாம், வத்தல் வடகம் இந்த மாதிரிலாம் தராங்க. நல்ல முறையில் உங்களுக்கு பக்குவமாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உங்களோட செட்டிநாடு இடியாப்ப மாவு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100% கேரண்டி நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இடியாப்பம் புளிஞ்சா பஞ்சு போல் வரும், அதான் கேரண்டி சொல்லி சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஆச்சி, ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுக்கு இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீட்பேக் தரீங்களோ அந்தளவுக்கு எனக்கு வந்து உற்சாகத்தை இருக்கும். அதே டைமில் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு புது ரெசிபி இருக்குது சொன்னால் கண்டிப்பாக தேடி வருவோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி ஃபார் டேக்கர். தேங்க்யூ.